எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கோஃப்தா கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது மட்டன் கீமாவை வச்சு நம்ம இன்றைக்கி கோஃப்தா கறி பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து கோஃப்தா பண்ணிடலாம். நான் அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் கீமா எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. புதினா இலையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லாம் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துங்க, இல்லைனா வேண்டாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம கையால். இல்லாட்டி உங்கள்கிட்ட ஃபுட் ப்ராசஸ் இருந்தால் அதில் போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் இல்லாட்டி தண்ணி தொட்டுக்கோங்க, ஒட்டாமல் இருக்கும். இது வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்ட வேண்டாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம பண்ணி இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கோஃப்தா கறி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கோஃப்தாலாம் ரெடி ஆகிட்டு கறி பண்ணிவிடுவோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து பொரிய விட்டுடலாம். ஒரு பிரிஞ்சி இலையை இப்படி கிள்ளி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொரிய விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபுட் ப்ராசஸ் இருந்ததுன்னா அதில் கூட போட்டு நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதோட பச்சை வாசனை போயிட்டுது. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு அடித்து நல்லா பியூரி பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வேகும். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கி எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுது. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 2 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதை பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை வேக விட போகிறோம். இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்க்கலாம். நம்மளோட கிரேவி நல்லா குக் ஆகிட்டுது. பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துட்டுது. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க கோஃப்தாவை வந்து இதில் சேர்த்துடலாம். இதை வந்து இந்த கோஃப்தாவை நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணாமையும் போடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். அது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாகவே இதில் போட்டுடுவேன். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் ஒன்றும் பண்ணாதீங்க, அது குக் ஆகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் லேசாக அதை திருப்பி விடுங்க. ஏன்னா நம்ம இது ஃப்ரை பண்ணாமல் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இது வந்து கொஞ்சம் லேசாக மெதுவாக பார்த்து திருப்பி விடுங்க. இப்போ திருப்பி விட்டாச்சு. நம்ம அதை மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விட வேண்டியதான். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிட்டுது. நம்மளோட கோஃப்தாலாம் குக் ஆகிட்டுது. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு செக் பண்ணி பாருங்கள் கோஃப்தா வெந்துட்டுதானே. இல்லைன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம இதை வந்து கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம்.
இதை வந்து ரொட்டி கூட நான் கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் புலாவ்லாம் பண்ணால் அது கூட கூட நல்லாயிருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் ஒரு லைக் போடுங்க. என்னோடய சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னையோட குரலை பார்த்துடலாம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அதாவது உண்பவருக்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுவோருக்கு தானும் ஒரு உணவாக இருப்பது மழையாகும் என்பதுதான் இந்த குறளோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.